MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825-806-806. Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மாசு என்னன்றாரு, அவங்க கேட்டதை விட நாங்க அதிகமாக தான் பண்ணோம், இது கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னு மக்கள் பக்கம் தான் அவருமே சொல்றாரு. ஐஏஎஃப் கேட்கலன்னெல்லாம் அவர் சொல்லலை, பட் நீங்களும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் எஃபர்ட் போட்டுருக்கலாம். நான் என்ன த்ரீ சொல்றேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எஃபர்ட் பண்ணணும் மாதேஷ் அவர்கள் சொல்றாங்க. அமைச்சர்கள் மாசு இல்ல, ரெண்டு அரசாங்கம் என்ன எஃபர்ட் பண்ணணும், ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து, மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசு இல்ல மத்திய அரசாங்கம். நான் திருப்பி உங்களை கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பண்ணி இருக்கணும்னு மாதேஷ் அவர்கள் எதிர்பார்க்கறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து, மத்திய அரசாங்கத்துல இருந்து மாதேஷ் அவர்களும் மாசு அவர்களும் என்ன எதிர்பார்க்கறாங்க? என்ன பண்ண முடியும்? இங்க இருக்கிற அமைச்சர்கள் ஏற்பாடுகளை பார்க்கறதை விட்டுட்டு, அப்பா நல்ல ஷோன்னு போய் உட்கார, ஒரு போட்டோ எடுப்பாரு, வீடியோ எடுப்பான்னு போய் உட்கார்ந்தா இவ்வளவு போய் இறந்துதான் போவாங்கன்றது அவங்க கட்சியில் இருக்கவங்களே சொல்றாங்க. அப்ப நீங்க இதை தாண்டி மத்திய அரசாங்கம் குற்றச்சாட்டை வைக்க போறீங்கன்னா ஸ்பெசிபிக்கா வைங்க. நான் சொல்றேன், இந்த விஷயத்தை மத்திய அரசாங்கம் செய்யவில்லை. 12 லட்சம் பேருக்கு 12 லட்சம் பேரா போட முடியும்னு சொல்றாரு. இது சரியான வார்த்தையா? இன்னைக்கு நேற்று மா சுப்பிரமணியனும் பேசல. ஒரு குழந்தை இறந்ததுக்கு என்ன சொன்னாரு? அது குறப்பிரசவத்துல பிறந்த குழந்தை, அதனால இறந்துச்சு சொன்னாரா இல்லையா? அதே போல பிரியான்ற அந்த பெண்மணி, ஃபுட்பால் பெண்மணி, அவங்க இறந்ததுக்கு எப்படி சொன்னாரு? உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி தான் மா சுப்பிரமணியன் இதுக்கும் பேசுவாரு. 15 லட்சம் பேருக்குமே நம்ம ஒவ்வொரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுல. ஆனா மத்திய அரசாங்கத்தினால இங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்ல முடியும்? 15 லட்சம் பேர் வராங்கன்னு தான் சொல்ல முடியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் முழுக்க மாநில அரசாங்கம் தான் செய்ய முடியும். நான் திருப்பி அதான் கேட்கிறேன், மத்திய அரசாங்கத்து மேல குறை சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. இதுதான் இது மத்திய அரசாங்கம் இது செஞ்சிருக்கணும்னு சொல்லுங்க. என்ன செஞ்சிருக்க முடியும்? மோடி செல்வாக்கு மெல்ல மெல்ல சரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த சரிவின் காரணம் தான் இதெல்லாம் வெளிப்பாடு. நான் திருப்பி சொல்றேன், 2029 தேர்தல் வரப்போகுது. 2029 தேர்தலுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் கேண்டிடேட். 2029லயும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் 3வது முறை தாண்டி 4வது முறை பிரதமராக வருவார். 2000 கோடி செலவு பண்ணா நான் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சொன்ன இதே அமைச்சர்கள் இப்ப 35 போட் வாங்க வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்ன? நான் திருப்பியும் சொல்றேன், வெள்ளம் வரதான் போகுது. போன வாட்டி நான் இதான் சொன்னேன், அச்சப்படுத்த வேண்டாம் இல்ல, இதான் உண்மை. நான் திருப்பி சொல்றேன், மக்களுக்கு அச்சப்படுத்துறதுக்காக சொல்ல, உண்மையா சொல்றேன். உங்க மத அரசியலை கொண்டு வந்து இதுல என்ன மத அரசியல்? இதுல என்ன மத அரசியல்? மக்களின் நம்பிக்கை. நான் திருப்பி சொல்றேன், திருப்பதி கோவில் வந்து மதம் தாங்க. திருப்பதி கோவில் என்ன கிறிஸ்தவர்கள் வேண்ட கோவில், இஸ்லாமியர்கள் வேண்ட கோவில். எல்லாரும் போறாங்க, யார வேணா போலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் பை இட்செல்ஃப் இஸ் நாட் a secular place. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு மசூதின்றது ஒரு செக்குலர் பிளேஸா இல்ல ரிலீஜியஸ் பிளேஸா? மாதேஷ் அவர்கள் பதில் சொல்லணும். இந்தியா முழுக்க இருக்கிற கோவில்களை எல்லாம் டேக் ஓவர் பண்ணனும். என்ன தப்பு? இதை ஒரு திட்டமா எடுத்து என்ன தப்புன்னு இதுல உங்களுக்கு சரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? குற்றச்சாட்டு ஒப்புக்கறேன் நான், சரிங்களா? ஆமா, இந்து மக்கள் கிட்ட தான் கோவில்கள் இருக்கும் நான் சொல்றேன், இதுதான் நான் ஒத்துக்கிறேன். இப்போ அதுல என்ன தவறுன்னு மாதேஷ் அவர்கள் சொல்லணும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி தலைவர் திரு ரமேஷ் சிவா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரமேஷ் சிவா. வணக்கம். சென்னையில் நடந்த இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சி, இது வந்து மெரினா கடற்கரையில தான் நடந்தது. இந்திய விமானப்படை, கடற்படை, தமிழக அரசு, ஒன்றிய அரசு எல்லோரும் சேர்ந்து தான் இந்த நிகழ்வை நடத்தியிருக்கோம். பட் நேற்றுக்கு வந்து பெரும் கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் மக்கள் கூட்டம் கூடியதாக சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு 15 லட்சம் பேர் வருவாங்கன்ற அறிவிப்பெல்லாம் இருந்தும் நேற்றைக்கு மக்கள் அவதிப்பட்டது தான் நிறைய காட்சிகளை பார்க்க முடிந்தது. எங்க தவறு நடந்திருக்கிறது? ஏன் இந்திய விமானப்படை ஏர்ஃபோர்ஸ் வந்து கூடுதலா இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு கேட்டிருக்கலாம்? ஏர்ஃபோர்ஸ் வந்து பாதுகாப்பை வந்து நீங்க கொஞ்சம் விட்டா ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தவங்க ஏன் வந்து இங்க செக்யூரிட்டி வேலை செய்யல நீங்க கேட்பீங்க போல் இருக்கேன் மாதேஷ் பிரதர். இதில் நான் என்ன லாஜிக் எனக்கு புரியல. ஏன் நான் கேட்குறேன்னா, நானும் பார்த்துட்டேன், ஏன்னா வந்து நிறைய அமைச்சர்கள் பேசுறதுக்கும் நான் பார்த்துருக்கேன், தமிழ்நாடு அமைச்சர்கள் பேசியிருக்கிறதும் நான் பார்க்குறேன். ஒரு விஷயம் என்னன்னா, ஐஏஎஃப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ண முடியும்? மத்திய அரசாங்கத்தில் இருக்காங்க. இங்கே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் கிடையாது. இங்கே போலீஸோட ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு கிடையாது. இங்கே ஒன்று காவல்துறை அவங்களோட அதிகாரத்தில் அடியில் வரல அப்படின்னு இருக்கும்போது அவங்களும் என்ன சொல்ல முடியும்? எவ்வளோ லட்சம் பேர் வர முடியும், எவ்வளோ லட்சம் பேர் வருவாங்கன்ற விஷயத்தை அவங்க சொல்ல முடியும். அது ஆர்கனைஸ் பண்ணி அவங்க சொன்னாங்களா? லிம்கா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸுக்கு நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். எங்களோட எதிர்பார்ப்பு என்ன, 15 லட்சம் மக்கள் வருவாங்கன்ற விஷயத்த ஐஏஎஃப் சொல்லிட்டாங்க. கரெக்டுங்களா?
அதை தாண்டி அவங்க செய்ய வேண்டிய செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்ன்றது விஐபி விவிஐபி வரவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் வந்து அதை சொல்லுவாங்க. இந்த செக்யூரிட்டி கன்சர்ன்ஸை நீங்க மீட் பண்ணணும், இந்த பாராமீட்டர்ஸை நீங்க மீட் பண்ணணுன்ற விஷயத்தை ஐஏஎஃப் சொல்லலாம். இதை தாண்டி மத்திய அரசாங்கத்தை சார்ந்த நபர்கள் இங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. இல்லங்க, டெல்லி என்ன தேவை வேண்டும்ன்றது ஐஏஎஃப் கேட்டுக்கலாம்ல. 15 லட்சம் பேர் வராங்கன்ற சொல்லும் போது அதோட தேவைகள் என்ன நீங்களே புரிஞ்சுக்கணும். சொல்லியிருக்காங்களே என்னென்ன வேணும்ன்ற பாராமீட்டர் சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், உடை எடுத்துட்டு வாங்க, அதே போல நீங்களே தண்ணீர் பாட்டில் எடுத்துட்டு வந்துருங்க. இதையெல்லாம் ஐஏஎஃப் சார்பிலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டு, அரசாங்கத்தின் சார்பில் நீங்களும் இதையெல்லாம் ஏற்பாடு செய்யலாம்னு ஏற்பாடு செய்ய வேண்டாம் இல்ல சஜஷன் கொடுக்கலன்றது எந்த பட்சத்துல எதை வச்சுட்டு மாதேஷ் அவர்கள் சொல்றாங்க. இல்ல, மாசு என்னன்றாரு, அவங்க கேட்டதை விட நாங்க அதிகமா தான் பண்ணோம், இது கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னு மக்கள் பக்கம் தான் அவருமே சொல்றாரு. ஐஏஎஃப் கேட்கலன்னு அவர் சொல்லல. பட் நீங்களும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் எஃபர்ட் போட்டுருக்கலாம். நான் என்ன திருப்பி சொல்றேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எஃபோர்ட் பண்ணனும் மாதேஷ் அவர்கள் சொல்றாங்க. அமைச்சர்கள் மாசு இல்ல, ரெண்டு அரசாங்கம் என்ன எஃபோர்ட் பண்ணனும், ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து, மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசு இல்ல மத்திய அரசாங்கம். நான் திருப்பி உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பண்ணி இருக்கணும் மாதேஷ் அவர்கள் எதிர்பார்க்கறாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து மத்திய அரசாங்கத்துல இருந்து மாதேஷ் அவர்களும் மாசு அவர்களும் என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன பண்ண முடியும்? இங்க வொர்க் ஃபோர்ஸ் இங்க இருக்கு தமிழ்நாடு. நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க மாதேஷ் பிரதர். இங்க தமிழ்நாடு அரசாங்கத்தோட போலீஸ் ஃபோர்ஸ் மத்திய அரசாங்கத்தடியில வருதா இல்ல மாநில அரசாங்கத்தடியில வருதா? இது டெல்லி கிடையாது. தவறு நடந்திருக்கு. யார் காரணம்? அதை நீங்களும் சரிப்படுத்திக்கணும் அப்படின்றது. சரிப்படுத்த மத்திய அரசாங்கம் சரிப்படுத்துறதுக்கு என்ன இருக்குன்ற விஷயத்தை மாதேஷ் பிரதர் அவர்கள் தெளிவுபடுத்துங்க. இல்ல, இது ரெண்டு பேரும் இல்ல என்னன்னு சொல்லுங்க. அதுதான் நான் சொல்ல வர கொஞ்சம் சொல்லுங்க. இல்லங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம உருவாக்காம இப்படி ஒரு ஏற்பாட்டை எல்லாம் நாம தயார் செய்யாமலே இந்த வேலையில இறங்கிட்டோமா நம்ம வேகமா? தயார் செய்ய ஒரு சாகச நிகழ்ச்சி. நான் திருப்பி கேட்கிறேன், தயார் செய்ய வேண்டியது என்ன, யாரு? இங்க மத்திய அரசாங்கம் இப்போ வந்து இது டெல்லின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா டெல்லியோட கம்ப்ளீட் காவல்துறை அதிகாரிகள் யார் அடியில் வருவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் அடியில் வருவாங்க. சரி, அப்போ நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன் என்ன சொல்ல முடியாது, டெல்லியோட காவல்துறை அதிகாரிகள் டெல்லி கவர்மெண்ட் அடியில் வராங்க, வரல சென்ட்ரல் கவர்மெண்ட் அடியில் வராங்க. அப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் மீறப்படுது, இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஐஏஎஃப் என்ன சொல்ல முடியும்? தெளிவாக சொல்லியிருக்கு 15 லட்சம் பேர் வரப்போறாங்க, அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை சொன்ன பிறகும் மாநில அரசாங்கத்தோட அஜாகிரதையினால இவ்வளவு இழப்பு நடந்திருக்கு. இது நான் மட்டும் சொல்றேன்னா, அவங்களோட கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்றாங்களா இல்லையா? செல்வ பிறந்தகை அவர்கள் என்ன சொல்றாரு? இல்ல, அவரு இழப்பீடு கொடுங்கன்றாரு. இழப்பீடு கொடுங்க ஏன் சொல்றாரு? ஏன்னா நீங்க சரியான ஏற்பாடுகள் செய்யலன்றாரு. ஒண்ணு. இரண்டாவது, விசிகே சார்ந்த ஒரு கட்சி நிர்வாகி என்ன சொல்றாரு, தலைவர் என்ன சொல்றாரு? நீங்க ட்வீட்டை பார்த்திருப்பீங்க. அவர் என்ன போட்டிருக்காரு? இந்த மாதிரி இது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்தோட குறை, இங்க இருக்கிற அமைச்சர்கள் ஏற்பாடுகளை பார்க்கறதை விட்டுட்டு அப்பா நல்ல ஷோன்னு போய் உட்கார, ஒரு போட்டோ எடுப்பார், வீடியோ எடுப்பான்னு போய் உட்கார்ந்தா இவ்வளவு பேர் இறந்துதான் போவாங்கன்றது அவங்க கட்சியில் இருக்கவங்களே சொல்றாங்க. அப்ப நீங்க இதை தாண்டி மத்திய அரசாங்கம் குற்றச்சாட்டை வைக்க போறீங்கன்னா ஸ்பெசிபிக்கா வைங்க. நான் சொல்றேன், இந்த விஷயத்தை மத்திய அரசாங்கம் செய்யவில்லை அப்படின்னு ஸ்பெசிபிக்கா மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரா? எதுவும் கிடையாது. என்ன நாங்க எங்களோட வேலை என்ன, இவ்வளவு பேர் வர போறாங்க, இந்த ஏற்பாடுகள் நீங்கள் செய்யணும்னு சொல்றது மட்டும் தான் மத்திய அரசாங்கம் வேலையை தவிர அப்படி இல்ல இதை தாண்டி உங்களால செய்ய முடியலன்னா தமிழ்நாட்டோட காவல்துறை அதிகாரிகளை நீங்க தமிழ்நாடு காவல்துறை நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு நீங்க ஒப்படைச்சிருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல இது என்ன பண்ண முடியாதுல, பண்ண முடியாத ஸ்காட்லாந்து நிகரான ஒரு காவல்துறை தான் வச்சு நம்ம தமிழ்நாடு காவல்துறை தாராளமா நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. சரிங்களா, அதை நான் டிபேட் பண்ண நான் வரல. என்னோட क्वेश्चन இதுதான். இதே இது டெல்லியில் நடந்துச்சுன்னா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தரப்புலயும் சில என்ஜிஓஸ் கிட்ட சொல்லி வேறு சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக சில தகவல்கள் வந்தது. சரி, அந்த ஏற்பாடுகள் கூட அங்க குறை இருந்ததாக சொல்றாங்கல்ல, அது பெரிய அளவுக்கு இல்ல, நம்பர்ஸ்ல இல்ல அப்படின்றாங்க. நான் திருப்பி சொல்றேன், என்ஜிஓஸ் நீங்களே சொல்லிட்டீங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸால ஏர்ஃபோர்ஸ்னால என்ஜிஓஸோட டை அப் பண்ணி நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். சரிங்களா, நான் திருப்பி சொல்றேன், நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு புரிதல் வந்து எனக்கு இருக்கிற அளவுக்கு மாதேஸ்வரர்கள் என்னோட ஜாஸ்தி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால வந்து நான் திருப்பி கேள்வி கேட்கிறேன், மத்திய அரசாங்கத்தோட பவர்ஸ் ஒரு மாநிலத்துக்கு வரும்போது அவரோட பவர்ஸ் என்ன, நாங்க இங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸை இறக்க முடியுமான்ற கேள்விக்கு முதல்ல மாதேஷ் அவர்கள் பதில் சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, மத்திய அரசாங்கத்தினால மாநில அரசாங்கத்தை தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இங்க கட்டுமானத்தை உயர்த்த முடியுமா, இல்லைன்னா இந்த இடத்துல இங்க ஆள் நிக்க வைக்க முடியுமா? ரெண்டாவது கேள்வி. இது ரெண்டும் செய்ய முடியாத பட்சத்தில் மத்திய அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். ரெண்டாவது, என்னென்ன செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை அவங்க ஒதுக்கீடு செய்ய முடியும், என்ன வேலைகள் பண்ணணும்னு சொல்ல முடியும். இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பேர் இறந்திருக்காங்கன்னா இது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்து மேல தான் வரணும். இதை தாண்டி எப்படி மத்திய அரசாங்கம் நீங்க குறை சொல்லுவீங்க? இன்னொரு மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாரு, 12 லட்சம் பேருக்கு 12 லட்சம் பேரா போட முடியும்னு சொல்றாரு. இது சரியான வார்த்தையா? இன்னைக்கு நேற்று மா சுப்பிரமணியனும் பேசல, ஒரு குழந்தை இறந்ததுக்கு என்ன சொன்னாரு, அது குறை பிரசவத்துல பிறந்த குழந்தை அதனால அப்படி இறந்துச்சு சொன்னாரா இல்லையா? அதே போல அந்த அந்த பிரியான்ற அந்த பெண்மணி, ஃபுட்பால் பெண்மணி, அவங்க இறந்ததுக்கு எப்படி சொன்னாரு, உங்களுக்கு ராலி எல்லாம் இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி தான் மா சுப்பிரமணியன் இதுக்கும் பேசுவாரு.
ஏன்னா உயிருக்குன்ற உயிரோட வேல்யூன்றது தமிழ்நாட்டில் இல்ல, இந்த அரசாங்கத்தை சார்ந்த எந்த அமைச்சர்களும் இல்ல. அதுதான் உண்மை. நான் திருப்பி கேக்குறேன், 40 கோடி செலவு பண்ணி நீங்க நடத்தீங்களா, ரேஸ் நடத்துறீங்களா? அங்க எவ்வளவு ஆம்புலன்ஸ் இருந்துச்சு, இங்க எவ்வளவு ஆம்புலன்ஸ் இருந்துச்சு? போக்குவரத்து நெரிசல்ல எக்கச்சக்க ஆம்புலன்ஸ் நின்னுது நேற்றுக்கு. காமெடி பண்ணாதீங்க பிரதர், சரிங்களா? இதுல நம்ம வீடியோ போதுமான ஆம்புலன்ஸ்கள் நிற்கப்பட்டதா? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க தண்ணி வைக்கிறதுக்கு, தண்ணி வசதி பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருக்கீங்களா? 2. வேற என்ன செஞ்சீங்க? 70-80 மருத்துவ கேம்ப் வந்து அங்க செயல்பட்டதாக சொல்றாரு மாசு அவர்கள். வேற நான் திருப்பி அதான் கேட்கிறேன், நீங்க வந்து சும்மா 70 பண்ணிட்டாங்க 80 பண்ணிட்டாங்கன்னு வாய் வார்த்தையை விட்டுட்டு இருக்கீங்க. வாய் வார்த்தையை விட்டு இவ்வளவு பேர் ஏன் இறந்தாங்கன்னு கேட்டா மத்திய அரசாங்கம் தான் குறை சொல்றீங்கன்ற போது, அப்ப நீங்க முதல்ல உங்க பக்கம் இருக்க குறையை நீங்க ஒத்துக்கோங்க. நீங்க குறைன்னு இல்ல, நான் உங்ககிட்ட வாதம் வைக்கிறது, நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு, அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் எதிர்பார்த்ததை விட மீறி இந்த கூட்டம் வந்துருச்சோ? 15 லட்சம் பேருன்னு ஐஏஎஃப் சொல்லிட்டாங்களா? இல்ல, 15 லட்சம் பேருக்குமே நம்ம ஒவ்வொரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுல. ஆனா மத்திய அரசாங்கத்தினால இங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்ல முடியும்? 15 லட்சம் பேர் வராங்கன்னு தான் சொல்ல முடியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் முழுக்க மாநில அரசாங்கம் தான் செய்ய முடியும். நான் திருப்பி அதான் கேட்கிறேன், மத்திய அரசாங்கத்து மேல குறை சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, இதுதான் இது மத்திய அரசாங்கம் இது செஞ்சிருக்கணும்னு சொல்லுங்க. என்ன செஞ்சிருக்க முடியும்? நீங்க என்ட்ரி நாம வந்து குறைவான 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லியாச்சு. கரெக்ட்டா? என்ட்ரியே நம்ம வந்து இவ்வளவுன்னு அளவிட்டு சொல்லிருக்கலாமோன்ற ஒரு பார்வை அது. ஏற்கனவே சொல்லிட்டாங்களே பிரதர், நான் திருப்பி சொல்றேன். 15 லட்சத்திலே நிக்கிறீங்க. ஆமா, முன்னாடி சொல்லியாச்சா? இந்த விஷயம் நடக்கிறதுக்கு 10 நாள் முன்னாடியே சொல்லியாச்சு. நியூஸ்லயே வந்துருச்சு, லிம்கா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு இவங்க என்றாங்கன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேல மத்திய அரசாங்கம் செய்யறதுக்கு எந்த வேலையும் கிடையாது. முழுக்க யாரா பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைத்தார்கள், அது மாநில அரசாங்கம் தான் எடுத்துக்க வேண்டும். சரி, இங்க மாநில அரசின் தவறு தான் அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் இங்கிருந்து படிக்க வெளிநாடு போனதுக்கு பிறகாக பிஜேபியினுடைய செயல்பாடுகள் வேறு ஒரு குழு அமைச்சு அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்குது. எப்படி பயணம் போயிட்டு இருக்குது அரசியல் ரீதியான கேள்வி? இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு லைவ் காலில் வந்தார், ஒரு ஜூம் காலில் வந்தார். ஒரு மெம்பர்ஷிப் கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். நாடு முழுக்க வந்து மெம்பர்ஷிப் கேம்பெயின் நடக்கும்போது அதை பற்றி பேசுறதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்தார். இதெல்லாம் தாண்டி எங்க கட்சியில வந்து எந்த அளவுக்கு ஒரு தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு ஒரு கட்சியில ஒரு தலைவர் அவரை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்றதை நம்ம யோசிக்கணும். ஒரு முக்கியமான ஒரு தேசிய கட்சி, அதோட மாநில தலைவர், அவர் போய் 3 மாசம் நான் போய் படிக்கணும், நான் திருப்பி இன்னும் நல்ல தலைவராக நான் என்னை வளர்த்துக்கிறதுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கான ஸ்பேஸை எங்க கட்சி கொடுக்குது. சரி, அதெல்லாம் தாண்டி இங்க அதை வந்து இங்க வழி நடத்துறதுக்கு நிறைய மூத்த தலைவர்கள் இருக்காங்க. எச் ராஜானன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு இருக்கு, கேசனயன்ஜி இருக்கிறாரு. அவங்க தலைமையில நடக்கும் போது நல்ல வந்து நடந்தா போயிட்டு இருக்கு. இதுல தாண்டி என்ன இருக்கு? இல்ல, செலக்டடா சில விஷயத்துக்கு மட்டும் ட்வீட் போடுறாரு திரு அண்ணாமலை. உதயநிதி எலிவேஷன் அவர் துணை முதல்வர் ஆன போது விமர்சனம் பண்ணி போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் நேற்றுக்கு இந்த சம்பவம், இந்த நிகழ்வு நடந்த உடனே அந்த மாதிரி, அதாவது அண்ணாமலை, அதாவது திமுக தாக்குதல்கள், திமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள்னா செலக்டடா மட்டும் ட்வீட் போடுறாரு. மற்ற நேரத்துல நான் திருப்பி சொல்றேன், மறுபடியும் அவருடைய படிப்பு வேலையை பார்க்கறாரு. ஆமா, கரெக்ட். அதான் செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 3 மாசம்ன்றது அண்ணாமலை அவர்கள் கட்சியிலேருந்து விடுவிப்பட்டு அதை வந்து டெம்பரரியா நான் அங்கேருந்து மூவ் பண்ணி அவரை போய் படிக்க போயிருக்காரு அப்படின்றமோ அதுதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். ஆனா அது எதுக்கு போயிருக்காரு? ஆனா திரு உதயநிதினா நம்ம வந்துருவோம், உடனே ட்வீட் போட்டுருவோம். எங்க தலைவர் எதுக்கு வேணா அறிக்கை கொடுப்பாங்க, உங்களுக்கு என்னங்க வலிக்குது? எங்க தலைவர் he will pick a topic and speak about it. அதுல என்ன தவறுன்னு நான் கேட்கிறேன். இப்போ நீங்க, நான் திருப்பி கேட்கிறேன், உதயநிதி அவரோட எலிவேஷன் வந்து வேலிட்னு நீங்க நினைக்கிறீங்களா? மக்கள் நம்ம எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உதயநிதி அவர்கள் என்ன செஞ்சிட்டாரு? யார் கண்டுக்க மாட்டாங்க பிரதர். எதிர்ப்பு வரல. இல்ல, எதுக்கு என்ன எதிர்ப்பு? மக்கள் நடு ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் செய்யணும் எதிர்ப்பு. அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? எனக்கு மக்கள் மதிக்கல பிரதர், அவ்வளவுதான். ஆமா, இதுதான் தெரிஞ்ச விஷயம் தானே. இதே இடத்துல ஆதான் டிவில வச்சு நானே ஒரு 8 மாசம் 9 மாசம் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன், எலெக்ஷன் முடிஞ்சு 6 மாசத்துக்குள்ள உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவாரு நான் சொன்னேன். அதுக்கான முயற்சி இது கிடையாதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு. அவர் வந்து பழுக்கல, அவர் நழுக்கலன்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால கிடையவே கிடையாதுன்னு மாதேஷ் அவர்கள் இதே மாதிரி நான் இந்த சேர்ல உட்கார்ந்தேன், மாதேஷ் இந்த சேர்ல உட்கார்ந்து சொன்னாரு. சொன்னமே நடந்துருச்சா? எலெக்ஷன் முடிஞ்சு 5 மாசத்துல மாத்திட்டாங்களா முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எடுத்துட்டு வந்துட்டாங்களா? சோ வாட் இஸ் சர்ப்ரைசிங் அபவுட் திஸ்? இதை பார்த்து நீங்க வந்து ஐயோ நம்ம எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றது எதாவது இருக்கா? அது வந்து ஒரு குடும்ப கட்சிங்க, அதுல தொண்டர்களுக்குலாம் எந்த மதிப்பும் கிடையாது. அதுல என்ன குடும்ப கட்சி, அவ்வளவுதான். அப்பாக்கு அப்புறம் புள்ளனுக்கு அப்புறம் பேர், அடுத்து வந்து இன்பநிதி, அடுத்து இளைஞரணி தலைவரா மாறுவாரு. நீங்க வைக்கிற எப்பவுமே ரெகுலரா வைக்கிற அலிகேஷன் உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. இல்ல, ஆனா அப்படி இருந்தும் 40 மறுபடியும் அந்த அலைன்ஸ்க்கு கொடுத்து அனுப்பிடுறாங்கல்ல பார்லிமென்ட்க்கு. தேர்தல்ன்றது ஒவ்வொரு நிறைய வேரியேஷன்ஸ் வரும், நிறைய காரணங்கள் இருக்கும். இல்ல எண்ட் ரிசல்ட் என்ன, அங்க ரிசல்ட் என்ன இருக்கு, இறுதியா கொடுக்கக்கூடிய மக்கள் முடிவு என்ன? 40 திமுக. எலெக்ஷன்ன்றது ஒரு எலெக்ஷன் தமிழ்நாடோட வரலாறு முடிய போறது இல்ல, அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு கட்சி வந்துட்டு தான் இருக்கும். எங்க கட்சியை வந்துட்டு எல்லா இடத்துலையும் உத்தரப்பிரதேசல வந்து என்ன எடுத்தோட நாங்க வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரோ யோகி அவர்கள் கிடையாது இல்ல.
எவ்வளவு வருஷங்கள் எங்களுக்கு உழைப்பு இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எஸ்பி பிஎஸ்பி 2 பெரிய கட்சிகள் இருக்கு. அந்த கட்சியை ஒதுக்கிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். அதெல்லாம் நடக்கதானே செஞ்சிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது அதே வரலாறு தமிழ்நாட்டில் நடக்க தான் போகுது. அண்ணாமலை அவர்கள் இங்க முதலமைச்சர் அமரதான் போறாரு. எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்னது நான் ஒரு கோடி உறுப்பினர் இலக்கு. ஆனால் இங்க இன்னும் 10 லட்சம் 20 லட்சம் கூட சேரல. ரொம்ப பிசுபிசுத்து போயிருக்குது உறுப்பினர் சேர்க்கையே அப்படின்னு யார் சொன்னா? செய்தியின் ஊடாக நம்ம எடுக்கிற தகவல்கள் தான். பிரதர், எங்களோட உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மக்களோட ஆதரவு வேணுன்றதை நாங்க பாக்குறோம். எவ்வளவு பேர் உள்ள வராங்க பாக்குறோம். நாங்களே எழுதி பார்த்துருக்கோம். எங்க பூத் வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? எங்களோட பூத்துல சொந்த பூத்தை நாங்க முடிக்கணும். எங்களுக்கான கருத்துக்கள் இருக்கு, எங்களோட வேலைகள் இருக்கு, நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி தேர்தல் கிட்ட வரும்போது நீங்க பார்க்க தான் போறீங்க. நான் திருப்பி சொல்றேன், ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எங்களோட வளர்ச்சி பார்க்க தான் போறீங்க. ஒரு இடத்துல நாங்க வளர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணாமலை இங்க முதலமைச்சரா அமர வைக்க போது நம்பிக்கை எங்க இருக்கு. நாங்க அது ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். பட் ஆனா இன்னைக்கே ப்ரூவ் பண்ணு, நாளைக்கே ப்ரூவ் பண்ணுன்றது என்ன கான்செப்ட் எனக்கு புரியல. தேர்தல் வரட்டும், தேர்தல் வரும்போது உங்களுக்கு தெரியும். இல்ல 1 கோடி இலக்குன்றது எட்டி பிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அந்த நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவீங்கல்ல? டெஃபினட்டா 200% அனௌன்ஸ் பண்ணுவோம். இல்லைன்னா எங்களுக்கு என்ன பயம்? இங்க பாருங்க, நாங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா நாங்களும் ஒத்துப்போம். நாங்க மீதி கட்சிகள் மாதிரி கிடையாது. நாங்க கீழே வந்துட்டோம்னா இல்ல நாங்க எங்க கரெக்ட் பண்ணுன்றதை நாங்க பார்ப்போம். ஸோ வி ஆர் வெரி ஆர்கனைசேஷனல் பார்ட்டி. சரிங்களா? எங்க தவறு நடக்குதோ அதை பார்த்து ரெக்டிஃபை பண்ணணும் தான் பார்ப்போம். ஏன்னா மக்களுக்கான கட்சி இது. இது எந்த குடும்பத்துக்கான கட்சி கிடையாது. இவருக்கு அப்புறம் இவன் பையன் தான், இவனுக்கு அப்புறம் இந்த பையன் தான்ற கட்சி கிடையாது. இந்த கட்சியில் ஒரு நாள் நான் தலைவனா இருப்பேன், அடுத்த நாள் வந்து எனக்கு கீழே வேலை செஞ்சு ஒரு 10 ஜெனரேஷன் கீழே வேலை செஞ்சு ஒரு தம்பி எனக்கு மேல ஒரு தலைவராக வருவார். அதுதான் இந்த கட்சி. இந்த கட்சியில மட்டும்தான் இது நடக்கும். அதனால இந்த மாதிரி கட்சியில வளர்ச்சின்றது கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஆனா வந்த பிறகு எந்த இடத்துல எங்களை விட்டு போகாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்திய அளவிலும் பிஜேபியின் வளர்ச்சி சரிவை கண்டிருக்குன்றாங்க. ஹரியானா, நமக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் ரிசல்ட் நாளைக்கு வரப்போகுது. இப்போ எக்ஸிட் போல் வந்து பிஜேபி பின்னடைவு, 2 இடத்துலயுமே பிஜேபி காலி அப்படின்றாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 2ஆம் இடம் வரும்னு போட்டிருக்கு. நல்ல புரிஞ்சுங்க. எக்ஸிட் போல்ஸ் ஹங் அசெம்பிளி ஒன்னு ஹங் அசெம்பிளி, 2வது வந்து எக்ஸிட் போல். 2வது இடம்னு ஒத்துக்கிட்டீங்க. நான் ஒத்துக்கல. நான் உங்களுக்கு நீங்க சொல்ற வாதத்துக்கு நான் வரேன். நீங்க வந்து வரவே வராதுன்றீங்களே. ஜம்மு காஷ்மீர்ல நல்லா புரிஞ்சுங்க. ஜம்மு காஷ்மீர்ல வந்து பாஜக இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல வரதே பெரிய விஷயம். அதை தாண்டி நாங்க வந்துட்டு இருக்கோம். பிளஸ் எக்ஸிட் போல வச்சு மட்டும் நம்ம பேச முடியாது. நாளைக்கு தேர்தல் முடிவு வரட்டும். நீங்க ஹரியானால அவங்க எக்ஸிட் போல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். 10 இயர்ஸ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃபைட் இருக்கு, எந்த அளவுக்கு நாங்க முன்னாடி வருமா இல்லையான்றது நம்ம தேர்தல் முடிஞ்சுதான் தெரியும். மோடி செல்வாக்கு மெல்ல மெல்ல சரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த சரிவின் காரணம் தான் இதெல்லாம் வெளிப்பாடு. வேற நான் திருப்பி சொல்றேன், 2029 தேர்தல் வரப்போகுது. 2029 தேர்தலுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் கேண்டிடேட். 2029லயும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் 3வது முறை தாண்டி 4வது முறை பிரதமராக வருவார். எழுதி வச்சுக்கோங்க. அதற்கான ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போச்சு, இல்ல வீரியம் குறைஞ்சு போச்சு. அதாவது பிரசாந்த் கிஷோர் கூட சொல்றாரு, கடந்த 2 வருட டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா மோடியுடைய அந்த செல்வாக்கு மெல்ல மெல்ல சரிய ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எதிர்ப்பின் இது ஊடாலதான் அந்த 240 கொடுத்தது. அதனாலதான் பெரும்பாலும் இவங்க கொண்டாடுறதுல எப்படி இருக்குன்னா, இப்போ உசேன் போல்ட் அதோட ரேஸ் பண்றீங்க நீங்க, சரிங்களா? உசேன் போல்ட்டோட வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து 9 செகண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்துட்டு 9.5 செகண்ட்ஸ் எடுத்துட்டாரு. ஆனா நீங்க திருப்பி செகண்ட் பிளேஸ் தான் வரீங்க. ஆனா என்ன தெரியுமா வெற்றி எப்படி தெரியுமா கொண்டாடுறாங்க? அவர் போனாட்டி 9 செகண்ட்ஸ், இந்த 9.5 செகண்ட்ஸ் ஆயிருச்சு அவருக்கு. ஆனா அவர் அப்பவும் உசேன் போல்ட் தான். அவர் நம்பர் ஒன் தான். ஆனா அவர் ஸ்லோ ஆயிட்டார்ல. இது என்ன பேச்சு? நீ எப்படிதான் வரல, நீ எப்படிதான் ஆட்சி பிடிக்க முடியல. என்னைக்குமே ராகுல் காந்தி இந்த நாட்டோட பிரதமர் ஆக முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. காங்கிரஸுக்கு செல்வாக்கு இப்ப கூடிட்டு இருக்குங்க. அதான் சொல்றேன்ல, ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்தீங்க. என்ன வாக்குறுதி? நாங்க எல்லா வீட்டுக்கும் 1 லட்சம் கொடுக்க போறோம், ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் கொடுக்க போறோம், வருஷத்துக்கு 1 லட்சம் கொடுக்க போறோம். நிறைய போலி வாக்குறுதி கொடுத்தீங்க, மக்களும் நம்பிட்டாங்க. நாங்க என்ன சொல்றீங்க, நாங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாங்க பாராளுமன்றத்தில் உட்கார்ந்த உடனே நாங்க பண்ணுவோம் அப்படின்னீங்க. அப்புறம் என்னாச்சு? கர்நாடகால இந்த சத்தியம் பண்ணீங்க, நாங்க விலை எல்லாமே குறைக்க போன்னு சொன்னீங்க, வீட்டுக்கு காசு கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. கடைசியில் என்னாச்சு? இப்போ பெட்ரோல் பிரைஸ் எவ்வளவு ஏற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடை விட குறைவு கர்நாடகாவில், எப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது. இப்போ பெட்ரோல் விலை என்னங்க? ஏன் கூட்டினீங்க? பால் விலை ஏன் கூட்டினீங்க? எல்லா விலையும் ஏன் கூட்டினீங்க? ஏன்னா இங்க இலவசம் கொடுக்குற மாதிரி இங்க 2 ரூபா கொடுக்குற மாதிரி கொடுத்து 20 ரூபா அவங்க புடுங்குறாங்க. இது மக்கள் புரியாதுன்னு நினைக்கிறாதீங்க. ஒரு தேர்தல் போதும் 2 ரூபா கொடுத்து 20 ரூபா யார் புடுங்குறது? ஆமா, கர்நாடகா புடுங்குறத சொல்றேன். கர்நாடகால என்ன நடந்துட்டு இருக்கு? அதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க பால் விலை ஊத்துறீங்களா, ஈபி விலையை ஊத்துறீங்களா இல்லையா, பெட்ரோல் விலை ஊத்துறீங்களா இல்லையா? இது எல்லாமே கர்நாடகால நடந்துச்சா இல்லையா? இதெல்லாம் பண்ண மாட்டே சொல்லிட்டு தானே வந்தீங்க நீங்க. அப்பயே பண்ணீங்க நீங்க. இல்லங்க, நிதி தேவை சிக்கலும் இருக்கு. ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்டுட்டே இருக்காங்க எல்லா மாநிலங்களும். திரு ஸ்டாலின் அவர்கள் கூட அடிக்கடி போயிட்டு. சரி, நான் திருப்பி கேட்கிறேன், மத்திய அரசாங்கம் எவ்வளவு நிதி தான் கொடுக்கணும் எதிர்பார்க்க? நான் திருப்பி ஒன்று கேட்கிறேன், இப்போ மெட்ரோ ஸ்டேஷன், இப்போ மெட்ரோ நடந்துட்டு இருக்கா, வேலை நடந்துட்டு இருக்கா? அதுவுமே போய் சிஎம் பார்த்து தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு. காமெடி பண்றீங்க. 65% ஃபண்டிங் வந்து மத்திய அரசாங்கத்தோட ஃபண்டிங்க. மத்திய அரசாங்கத்தோட ஃபண்டிங் இது 65% ஃபண்டிங். இது எத்தனை நாள் கோரிக்கை, எத்தனை மாத கோரிக்கை? என்னங்க எத்தனை பொருள், எத்தனை மாத கோரிக்கை? ஒரு முறை போய் சிஎம் உட்கார்ந்து போய் கேட்டு தான் இந்த நிதியை ஒதுக்குற மாதிரி இருக்கு.
தமிழ்நாடு அவ்வளவு பாராமுகமா பாக்குதுல பிஜேபி. நல்லா நீங்க திருப்பி நான் நியாயமா உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். எவ்வளவு கோடி காசு வந்து இப்போ மெட்ரோக்கு மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ணிருக்கு சொல்லுங்க மாதேஷ் சொல்லுங்க. 55% of the total funding கொடுக்குது. அப்போ இது யாரோட திட்டம்? மத்திய அரசாங்கம் திட்டமா இல்ல மாநில அரசாங்கம் திட்டமா? இப்போ நீங்க சொல்றது உண்மை, மக்கள் மேல அக்கறை இல்லைன்னா ஒரு 50% தான் கொடுக்க முடியும், இல்ல 40% தான் கொடுக்க முடியும்னு சொல்றேன். நியாயம் இருக்கு. 65% மெட்ரோட ஃபண்டிங் வந்து மத்திய அரசாங்கத்தினால மட்டும் தான் வருதுன்ற பட்சத்துல இல்ல தமிழ்நாடு வந்து மத்திய அரசாங்கம் வஞ்சிக்குதுன்றது எந்த விதத்தில் நியாயம் நான் கேட்கிறேன். இதுவே கொஞ்சம் மெட்ரோக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் அடுத்த கேள்வி போங்க. நிறைய மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்காது. அங்கங்கே பள்ளங்கள் வெட்டப்பட்டு சாலைகள் மாற்றப்பட்டு எங்க சாலைகள் மாற்றப்பட்டு சென்னை முழுக்கவே எல்லாம் பள்ளம் தோண்டி எல்லாம் மெட்ரோவின் ஆக்குபையா தானே இருக்குது பல இடங்கள். மெட்ரோ வேணும் மெட்ரோ வேலை நடக்கூடாது. எப்படி நேரடியாக மல்லாக்கா தூக்கி இங்க வைப்பாங்களா? இல்ல அந்த ஃபண்ட் அலோகேட் வந்து சீக்கிரமா பண்ணியிருந்தா ஃபண்ட் அலோகேஷன் கொடுத்தது வந்துட்டு புது ரெனோவேஷனுக்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபண்ட் அலோகேஷன் வந்து வராதனால நிப்பாட்டிலாம் வைக்கல வேலை. மெட்ரோ நடக்கல வேலை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் வந்து உங்களோட யூகம் சரிங்களா? அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பில்டப் கொடுக்காதீங்க. இருக்கிற ஃபண்டிங் இருக்கிற இடத்துக்கு கரெக்டா தான் வந்திருக்கு. நீங்க கேட்ட எக்ஸ்ட்ரா ஃபண்டிங் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக, இன்னும் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நல்ல விஷயம் தான். அதுக்காக 65% ஃபண்டிங் நமக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. அப்ப என்ன கொடுக்கல நீங்க சொல்றீங்க? மத்திய அரசாங்கம் நீங்க என்ன சொல்றீங்க? 10 ரூபா வாங்குறாங்க, 3 ரூபா கொடுக்குறாங்க, இந்த எக்கச்சக்க கணக்கு சொல்றீங்க. முதல்ல அதே போய் 2000 ரூபா சொல்றீங்க. முதல்ல திருப்பி கேட்கிறேன், டாக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி முதல்ல மாறுதா? சரி, அதுல பாதி ஃபண்ட் ஏற்கனவே உங்களுக்கு வந்துருச்சா? நீங்க வரி கட்டமா எப்படி கட்டுறீங்க? சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. அப்ப என்ன அர்த்தம்? 100 ரூபா வரி கட்டும் போது 50 ரூபாய் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, மீதி 50 ரூபாய் எங்க போகுது? மாநில அரசாங்கத்துக்கு போகுது. சரி, அப்புறம் அந்த 10 ரூபா கொடுத்து 3 ரூபான்றது என்ன கணக்கு? ஆனாலும் கொடுக்கிற 50 ரூபால திருப்பி எவ்வளவு ஃபண்டிங் வருது? இல்லங்க, இங்க நிதி சுமை 9 லட்சம் கோடி கிட்ட கடன் ஆகி போச்சு. சரிங்களா? கடன் ஆகி போச்சுன்னா நீங்க அந்த அளவுக்கு லட்சத்துல அரசாங்கத்தை நடத்துறீங்க, அதனால கடன் ஆகி போச்சு. மக்கள் நல திட்டங்களுக்கு கூட பணம் இல்லைங்க. நான் திருப்பி சொல்றேன், அப்ப எங்க காசு போச்சுன்னு கேக்குறேன். மக்கள் நலத்துக்கு கூட இது போலன்னு சொல்றீங்களா? அதனால காசு எங்க போச்சுன்னு கேக்குறேன். திருப்பி ஒரு உங்களுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நான் கேக்குறேன். போன வருஷம் வந்து மழை வெள்ளம் வந்துச்சு சரிங்களா? 2000 கோடி செலவு பண்ணி நாங்க பண்ண போறோம்னு சொன்னீங்க சரிங்களா? அதுல 4 பிரஸ் ஸ்டேட்மென்ட் உங்களுக்கு இப்ப நான் வீடியோ எடுத்து இப்ப நான் காமிக்கிறேன். மாதேஷ் முடிஞ்சா போடுங்க. 4 பிரஸ் துரித பண்ணி நடந்துச்சுல. இருங்க, பாயிண்ட் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிஎம் வந்து துரியப்படுத்தினா 33 போட் வாங்குனீங்களா? துரியப்படுத்தினா என்ன பண்ணோம்? அதாவது போட் வசதி தேவைதானே இப்போ? இல்ல, நீங்க தான் 2000 கோடி செலவு பண்ணிட்டீங்கன்னா எதுக்கு போட் வசதி தேவை? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட நீங்க போன வருஷம் நீங்க கொடுத்த சத்தியம் என்ன திருப்பி உங்களுக்கு நிறைவுபடுத்துறேன். 2000 கோடி நாங்க செலவு பண்ணிட்டோம். இந்த 2000 கோடி செலவு பண்ணனால ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காதுன்னு நீங்க ஒரு சொட்டு தண்ணி சரிங்களா? அப்புறம் என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் மேயரம்மா என்ன சொல்லுச்சுன்னா 85% வேலை முடிஞ்சுன்னு சொல்லுச்சு. அதே நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா 88% முடிஞ்சுன்னாரு. ஒரு 4 நாள் கழிச்சு இவர் கே நேரு அவர்கள் என்ன சொன்னாருன்னா 90% முடிஞ்சுன்னாரு. சரிங்களா? 90% முடிச்சுன்னு சொல்லி அப்படியே தமிழ்நாடு சென்னையே வெள்ளத்துல மிதக்கும் போது கே நேரு அவர்கள் என்ன சொன்னாரு? 40% தான் நாங்கள் செலவு பண்ணோம்னு சொன்னார். நடந்துச்சா இல்லையா? இது பிரசிடென்ட் ஆதாரம் இருக்கா இல்லையா? 2000 கோடியில முதல்ல 85% நாங்கள் செலவு பண்ணிட்டோம், 88% நாங்கள் செலவு பண்ணிட்டோம்னு மழை வெள்ளம் வரதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது. மழை வெள்ளம் வந்து மக்கள்லாம் தத்தளிச்ச பிறகு இல்ல 40% தான் செலவு பண்ணோம்னு சொல்ல வேண்டியது. இப்போ நீங்க மீதி 60% செலவு பண்ணிட்டீங்களா? மீதி 60% வடகிழக்கு பருவமழை இன்னும் 10 நாள் ஒரு வாரத்துல வந்துருன்றதால நான் திருப்பி சொல்றேன், சென்னை முழுக்க பல இடங்கள்ல வேலை நடந்துச்சு. எவ்வளவு நாள் ஆச்சு? போன வெள்ளம் வந்து இப்போ போன வாட்டி வெள்ளம் வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் எவ்வளவு மாசம் போயிருக்கு சொல்லுங்க? ஒரு ஆண்டு கிட்ட வந்துருச்சு. ஒரு ஆண்டு கிட்ட வந்துருச்சா? 40% நீங்க அப்பயே ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டேன். கடைசி ஸ்டேட்மெண்ட் அதான் முன்னாடி 85 முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் மக்கள் செருப்பு தூக்கி அலைஞ்சதுக்கு அப்புறம் இல்ல 40 தான் செலவு பண்ணணும் கேன் அவர்கள் சொல்லிட்டாரு. இப்போ 60% நீங்க செலவு பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். அப்போ நீங்க என்ன சொன்னீங்க? 2000 கோடி ரூபாய் நான் செலவு பண்ணி முடிச்சிட்டேன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டில் சென்னையில எங்கேயுமே நிக்காதுன்னு சொன்னீங்களே. அப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காத போது எதுக்கு 35 போட்டு? ஏன்னா 2000 கோடியும் முழுங்கியாச்சு சரிங்களா? போட் வச்சு மக்களை காப்பாற்றுற வழியில அவங்களுக்கு வந்து நான் பால் கொடுக்குறேன், வெண்ணெய் கொடுக்குறேன், தொன்னை கொடுக்குறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி திருப்பி வாக்களிக்க வைக்கலாம்ல. இதுதான் காரணம். அந்த 2000 கோடி செலவு பண்ணிருக்கலாமே. 2000 கோடி செலவு பண்ணா நான் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சொன்ன இதே அமைச்சர்கள் இப்ப 35 போட் வாங்க வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்ன? நான் திருப்பியும் சொல்றேன், வெள்ளம் வரதான் போகுது. போன வாட்டி நான் இதான் சொன்னேன், அச்சப்படுத்த வேண்டாம் இல்ல, இதான் உண்மை. நான் திருப்பி சொல்றேன், மக்களுக்கு அச்சப்படுத்துறதுக்காக சொல்ல, உண்மையா சொல்றேன். 35 போட் நீங்க வாங்கும் போது மக்கள் அச்சப்பட மாட்டாங்களா? மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏப்பா நீ 2000 கோடி செலவு பண்ணிட்டேன்னு நம்பினேன், இப்ப திருப்பி 35 போட் வாங்கினா என்ன அர்த்தம்?
அப்ப நான் மழை வெள்ளம் வரதுக்குள்ள நான் ஊரை பார்த்து போகணும் தானே அர்த்தம். சரி, இதை பார்த்து பயப்படாத மக்கள் நான் சொல்றதை பத்தி மோடியை பயப்படாத. கேட்டா கூட நீங்க நேரா தமிழ்நாட்டுக்கு வரீங்க மறுபடியும். நான் தான் மோடி செல்வாக்கு குறைஞ்சிட்டு வருதே, அதை கேட்டா நீங்க இங்க வரீங்க. நீங்க நேரா அதை பத்தி கேட்கல brother. நீங்க நிதி நிலைமை பத்தி பேசனால நான் சொல்றேன். அதுதான் நிதி நீங்க நிதி கொடுத்து ஒன்னு செலவு பண்ணலன்னு சொல்றதுக்கா நான் கேக்குறேன். 2000 கோடி நீங்க செலவு பண்ணிட்டேன்னு சொன்னீங்களே, அந்த நிதி எங்க போச்சுன்னு நான் கேக்குறேன். நிதி ஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டியோட விஷயத்தை உங்களுக்கு புரியப்படுத்தல. காத்திருந்து பாப்போமே. மழை வெள்ளம் நமக்கு வந்து வெள்ளம் பருவமழை ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு நான் போட் எடுத்து நான் தான் உங்களை வந்து காப்பாத்தணும், வீடு எங்கன்னு சொல்லுங்க. இப்பவே சொல்லிட்டீங்கன்னா என் நிர்வாகிகளை ரெடி பண்ண சொல்லுவேன். அப்ப உங்களுக்கு கூட்டு வந்து இதை எடுத்து நான் இன்டர்வியூ பண்ணணும்ல. அப்ப நான் மாதேஷ் கிட்ட கேட்பேன்ல, என்ன பிரதர் செஸ்ட் கீழே ஃபுல்லா நனைஞ்சு கிடக்குறீங்க, என்ன விஷயம் நான் கேட்கணும்ல மாதேஷ் கிட்ட. சோ அட்ரஸ் கொடுத்துருங்க, நான் போட்டோட மாதேஷ் வீட்டு பக்கத்துல ஒரு போட் ரெடி பண்ணிக்கிறேன். நான் கூட்டு வந்து இன்டர்வியூ தடுக்கிறதுக்கு இது என்னமோ ஒரு ஐடியாவா இல்ல இல்ல தடுக்கிறது. கரெக்ட். ஸ்டாம்பர் லைன் போடுறவங்க கிட்ட நான் தான் கையை பிடிச்சி தப்பா போடாதப்ப நான் தான் தடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனையை தடுக்கிறதுக்கு வழி சொல்லுங்கன்னா நீங்க வழி சொல்றதுன்னு என்ன பிரதர்? பிரச்சனை வரட்டும் அப்படின்றது தானே உங்களுடைய எதிர்பார்ப்பு. அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம். எப்படி வேணா சொல்லிக்கோங்க, எப்படி வேணா சொல்லிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா கடைசியில நடக்க போறது என்னன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா போன வருஷமும் இதுதான் நாங்க சொன்னோம். போன வருஷமும் நாங்க சொன்னோம் மத்திய அரசாங்கம் நிதி நிலைமை கொடுத்துருச்சு, 2000 கோடி நீங்க செலவு பண்ண குற்றச்சாட்டு அண்ணாமலை அண்ணவர்கள் வைக்கும் போது அது கிடையவே கிடையாது, நாங்க 95% செலவு பண்ணிட்டோம், 98% செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வெள்ளத்துல எல்லாம் மிதக்கின பிறகு என்ன சொன்னீங்க? 40% செலவு பண்ணணும்னு சொன்னீங்க. ஏன்னா அது உங்களுக்கு நீங்க வந்து திருட்டுத்தனமா நீங்க வந்து அரசியல்ல வந்து காசை மதிக்க நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க. அப்போ அதே நிலைமை தான் இப்போ, என்ன மாற்றமும் கிடையாது. இந்த வாட்டி தமிழ்நாட்டில் சென்னை தத்தரிக்க கூடாதான் நாங்க நம்புறோம். நானும் சென்னையில தானே இருக்கேன், நானும் ஹரியானா இழந்து வரலையே, நானும் சென்னையில தானே இருக்கணும். என்னோட கவலையை சேர்த்து தான் நான் சொல்றேன். இந்த லட்டு சர்ச்சை எல்லாம் வந்தது, கோர்ட்டும் கடுமையான கண்டனங்களை திரு சந்திரபாபு நாயுடுக்கு சொல்லியிருக்காங்க. பிஜேபி வேற நீங்க மத ரீதியாகவே இதையும் அணுகி இதில் வந்து அவர் ஒரு கிறிஸ்துவ மிஷினரி ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்லாம் விமர்சனம் பண்ணீங்க. ஆனால் கோர்ட்டு கண்டனமும் சந்திரபாபு நாயுடு தான் சுட்டி காட்டி சொல்லியிருக்காங்க. இதில் சனாதன தர்மம்லாம் பேசிட்டு இருந்தாரு திரு பவன் கல்யாண். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலேயே ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, சனாதனம் தர்மம்னு பேசக்கூடியவங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க அழிந்து போயிடுவாங்கன்னாரு. அதுக்காக உதயநிதி பதில் சொல்லியிருக்காரு. என்ன பார்க்கலாம். அதாவது உதயநிதி அவர்கள் ஏற்கனவே சனாதன தர்மத்தை பத்தி பேசுனதுக்காக தான் வாய்தாவா சுத்திட்டு இருக்காரு, சரிங்களா? அதனால இந்த வாட்டி வாயை கொடுக்க மாட்டாரு. அது பார்க்கலாம் மட்டும் சொல்றாருன்னா திருப்பி வாய் கொடுத்து வாய்தா வாங்கிட கூடாதுல்ல, அதுக்காக ஒண்ணு. ரெண்டாவது, இந்த லட்டு மேட்டரை பொறுத்த வரைக்கும், லஷ்ஷுவை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. உண்மை சொல்லிட்டாங்களே, அவசரப்பட்டு நீங்க வந்து இந்த மாதிரி வாய் விடாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அரசியல்ன்றது நீங்க வந்து அது உண்மை இருக்கா இல்லையாங்க? அதுல ஒரு கொழுப்பு சட்டு வந்து ஏத்திருக்காங்களா இல்லையா? உங்க மத அரசியலை கொண்டு வந்து இதுல என்ன மத அரசியல்? இதுல என்ன மத அரசியல்? மக்களின் நம்பிக்கை. நான் திருப்பி சொல்றேன், திருப்பதி கோவில் வந்து மதம் தாங்க. திருப்பதி கோவில் என்ன கிறிஸ்தவர்கள் வேண்ட கோவில், இஸ்லாமியர்கள் வேண்ட கோவில். எல்லாரும் போறாங்க, யார வேணா போலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் by itself is not a secular place. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு மசூதின்றது ஒரு செக்குலர் பிளேஸா இல்ல ரிலீஜியஸ் பிளேஸா? மாதேஷ் அவர்கள் பதில் சொல்லணும். இப்போ மசூதி என்றது செக்குலர் பிளேஸா இல்ல ரிலீஜியஸ் பிளேஸா? செக்குலர் பிளேஸ்னா என்ன? மசூதியில ஹிந்துவுக்கு இருக்கிற அதே ரைட்ஸ் இஸ்லாமியர்கள் இருக்குமா? இஸ்லாமியர்கள் இருக்க அதே ரைட்ஸ் கேட்ட கேள்விக்கு பதில் ஹிந்துவுக்கு இருக்குமா? ரெண்டாவது, சர்ச்சில் ஒரு சர்ச்சுன்றது இஸ் இட் a ரிலீஜியஸ் பிளேஸ் ஆர் இஸ் இட் a செக்குலர் பிளேஸ்? அதாவது கிறிஸ்துவர் சர்ச்சில் ஒரு கிறிஸ்துவனுக்கு இருக்கிற அதே ரைட்ஸ் வந்து ஹிந்துவுக்கு உண்டா? போலாம், உள்ள போலாம்ன்றது எல்லாத்துலயும் உண்மைதான். எங்க வேணா உள்ள போய் பாவம் பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கலாம். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் செய்யணும். ஜெகன்மோகன் அவர்கள் அங்கதான் கேட்கணும், சரிங்களா? இயேசுவே ஒத்துக்க மாட்டேன்றத உண்மை. நான் திருப்பி கேக்குறேன், நான் கேட்ட கேள்வி நீங்க வந்து நீதிமன்றம் கண்டிச்சிருக்காங்க. நீங்க இன்னுமே இது ஏதோ ஜெகன்மோகன் ரெட்டியே இந்த வேலையை பண்ணிட்ட மாதிரி. நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல பயப்படுறீங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல தயாரா இல்ல. திருப்பதின்றது மட்டும் உங்களுக்கு செக்குலர் பிளேஸா இருக்கும்போது மசூதி செக்குலர் பிளேஸா? யாரும் இல்லன்னு சொல்லலீங்க. ஆனால் நீங்க அந்த மதத்தை கொண்டு வந்துட்டீங்களே. ஜெகன்மோகன் ரெட்டியே ஒரு முதலமைச்சரா பார்க்காமல் அவரை நீங்க கிறிஸ்துவ மிஷனரியா பாத்தீங்க. அவர் கிறிஸ்துவ மிஷனரி தாங்க. அவரு கிறிஸ்துவ மிஷனரி தாங்க. அவரு நீங்க திருப்பி கேட்கிறேன், நான் திருப்பி இந்த எல்லா கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு பதில் சொல்லுங்க. பவன் கல்யாண் கேட்ட கேள்வி உங்களுக்கு நான் திருப்பி கேட்கிறேன். ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சர்ச்சை ரன் பண்ற அந்த ரைட்ஸ்ன்றது அந்த கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்கு. சரி, மசூதி ரன் பண்ற ரைட்ஸ்ன்றது இஸ்லாமியர்களுக்கு இருக்கு. கோவில் ரைட்ஸ் எல்லாம் நாங்க எடுத்துக்கணும், அதுக்காக இந்த வேலையை பண்ணிருக்கீங்க. இப்படி ஒரு அவதூறை பரப்பி இருக்கீங்க. கேட்ட கேள்விக்கு இப்படி ஒரு அவதூறை பரப்பி இருக்கீங்க. இதுல அவதூறு ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மாதேஷ் அவர்களுக்கு நேரடியா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா மாதேஷ் அவர்கள் நேரடியா உண்மையா பதில் சொன்னாரா மாதேஷ் அவர்களுக்கு தெரியும் யார் எங்க கல்லடி வாங்குவாருன்னு. நான் கேட்ட கேள்விக்கு மாதேஷ் அவர்கள் பதில் சொல்லணும். கல்லடியா? ஆமாங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கிறிஸ்துவர்களுக்கு they have the rights to have their own place of worship, they have the rights to have their own funding. இஸ்லாமியர்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு.
ஹிந்து மக்களுக்கு அந்த கேள்வி கேட்கறதுல என்ன தவறு கேட்டா இது மத அரசியலா நீங்க ஆக்குறீங்கன்றது என்ன நியாயம்? இதுலதான் ஒரு அரசியல் இருக்கு. என்ன அரசியல் இருக்கு சொல்லுங்க. பிஜேபி எப்படியாவது சந்திரபாபு நாயுடு வச்சு பவன் கல்யாண் எல்லாம் வச்சு இந்தியா முழுக்க இருக்கிற கோவில்களை எல்லாம் டேக் ஓவர் பண்ணணும். என்ன தப்பு? இதை ஒரு திட்டமா எடுத்து என்ன தப்புன்னு இதுல உங்களுக்கு சரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? குற்றச்சாட்டு ஒப்புக்கிறேன் நான். சரிங்களா? ஆமா, இந்து மக்கள் கிட்ட தான் கோவில்கள் இருக்குன்னு நான் சொல்றேன். இதுதான் நான் ஒத்துக்கிறேன். இப்போ அதுல என்ன தவறுன்னு மாதேஷ் அவர்கள் சொல்லணும். என்ன தவறுன்னு சொல்லுங்க. மசூதி வந்து இஸ்லாமியர்கள் கிட்ட இருக்கலாம்ன்றது நியாயம். நான் வந்து இல்லைன்னு சொல்ல போறது இல்ல. கிறிஸ்துவர்கள் கிட்ட தான் சர்ச் இருக்கணும்ன்றது நியாயம். நான் இல்லைன்னு சொல்ல போறது. அதே போல மாதேஷ் அவர்கள் இல்ல ஹிந்து மக்கள் கிட்ட தான் கோவில் இருக்குன்ற வார்த்தை மாதேஷ் அவர்கள் சொல்லுவாரா? கோவில் அரசாங்கம் அறநிலைத்துறை சிறப்பா செய்யுது சார். அதுல நீங்க சார் என்னங்க சிறப்பா செய்யறாங்க? சிறப்பா உங்களை விட 1000 மடங்கு ரொம்பவும் நியாய தர்மத்தோடு செய்கிறார் சேகர் பாபு வந்து சிறப்பா செய்யறாரு. நான் திருப்பி கேட்கிறேன். ஹிந்து மதம் வந்து டெங்குக்கு வந்து சமைக்கும் போது எய்ட்ஸோட அவர் கம்பேர் பண்ற ஒரு அமைச்சர் எப்படி ஹிந்து தர்மத்தில் இருக்குன்னு சொல்ல முடியும்? யார் சொன்னது? ஏங்க சனாதன ஒழிப்பு மாநாடுன்ற விஷயத்துல எப்படிங்க ஒரு அந்த அறநிலையத்துறை அமைச்சர் எப்படிங்க போக முடியும்? அவர் உட்கார்ந்து இருந்தாரு, அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு போயிருந்தாரு, அழைப்பு கொடுத்திருந்தாங்க, அதுக்கு போயிருந்தாங்க. குழந்தைத்தனமா பதில் சொல்ல நான் என்ன பண்றது? சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு போட்டிருக்கு. நீங்க எந்த துறையோட அமைச்சர்? அறநிலையத்துறையோட அமைச்சர். அறநிலையத்துறைன்றது மசூதிக்கு சம்பந்தப்பட்ட துறையா, கிறிஸ்துவ மதத்துக்கு சம்பந்தப்பட்ட துறையா, இந்து மக்களுக்கு சம்பந்தப்பட்ட துறை தானே? அந்த துறையோட அமைச்சரே அங்க போய் உட்காரும் போது அப்ப நீங்க என்ன இந்து மக்கள் நீங்க தூக்கி வாழ வச்சிட்டீங்க? என்ன பேசிட்டீங்க? நீங்க சொல்ற சனாதன தூக்கி வாழ வச்சிட்டீங்க. நீங்க சொல்ற சனாதன வேற. ஒரு கோவில் வழிபாடு, ஒரு வேறு வாரலாம் கிடையாது. ஹிந்து மதம்ன்றதா சனாதன மதம். சரிங்களா? அது வந்து எனக்கு புரியல. ஹிந்து மதம்ன்றது ஏன் மதம்? மாதேஸ்வர்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு தெரியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. இந்துக்களுக்கான ரைட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஒண்ணும் எடுத்து வைக்கல. பிஜேபி ஹிந்து மதத்தை இழிவா பேசுறவங்க அதை பத்தி பேச முடியாது. யாரும் இழிவா பேசலீங்க. நடக்காத ஒன்றை நடந்ததாக நீங்க சொல்றீங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புறாங்க. சனாதன ஒழிப்பு மாநாடுல போய் ஒரு அமைச்சர் உட்காரும் போது அவருக்கும் இந்து மதத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்றது விஷயம் அங்கே புரியுது. சரிங்களா? அதை தாண்டி அவருக்கு வந்து அந்த இது புரிதலே கிடையாதுங்க. அந்த மதத்து மேல எந்த இஷ்டமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாதுன்னு அவருக்கு தெரியுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கோவில்ல இருந்து காசு அடிக்கணும்ன்றது தவிர வேற எந்த எதிர்பார்ப்பும் உங்களுக்கு கிடையாது. ஒரு அதிகாரம் கிடைச்சா மக்கள் பணி ஆற்றணும். அதை விட்டு மதத்தை நம்ம தூக்கி பிடிச்சிற அரசியல். நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி மாதேஷ் அவர்கள் திருப்பி கேட்கிறேன். மசூதிகள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வரணுமா, மாநில அரசாங்கத்துக்கிட்ட வரணுமா, இல்ல இஸ்லாமியர்கள் கிட்ட இருக்கணுமா? பதில் அதுக்கு வக்ஃப் போர்டு இருக்குது தனியா. வக்ஃப் போர்டு தனியா தான் இருக்குது. தனியா இருக்குதா? தனியா இருக்கு. ரெண்டாவது இப்போ அந்த மாதிரி வக்ஃப் போர்டு மாதிரி இப்ப கோவில்கள் நீங்க ஆக்குபை பண்ணணும். நீங்க அதை வந்து கண்ட்ரோல்ல எடுக்கணும். இதுதான் பிஜேபி திட்டம். என்னங்க திட்டம்? ஓபனா சொல்றது என்னங்க திட்டம்ன்றீங்க? எனக்கு புரியல. திருப்பி நான் ஓபனா சொல்றேன். கோவில்களை பொறுத்த வரைக்கும் இந்து மக்கள் யார் நம்பிக்கை சிறப்பா நடத்துறாங்க. நீங்க என்னவோ பேசிட்டு போங்க. நான் திருப்பி சொல்றேன். அப்ப அதே மாதிரி நீங்க கொடுங்க, நாங்க நடத்தி காமிக்கிறோம். மசூதிகளை நாங்க சிறப்பா நடத்துறோம். சர்ச்சைகளை நாங்க சிறப்பா நடத்துறோம். எந்த பிரச்சனையும் இல்லையே. நீங்க மசூதிக்குள்ள வரீங்க. பிரச்சனை ஏன் இல்லனா? மசூதிக்குள்ள வேலை என்ன? உங்களுக்கு வேலையே இல்லையே. அதேதான் சொல்றேன். இந்து கோவில்களுக்குள்ள உங்களோட வேலை என்ன? உங்களோட வேலை என்ன? உங்களுக்கு என்ன அதிகாரம் யாரு கொடுத்தவங்களுக்கு? நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். வக்ஃப் போர்டை சிறப்பா இஸ்லாமியர்கள் நடத்துறாங்க, கிறிஸ்துவ சர்ச்சுகளை கிறிஸ்துவர்கள் சிறப்பா நடத்துறாங்கன்ற மாதிரி எங்க கிட்ட எங்க கோவிலை கொடுத்துருங்க. இந்து மக்கள் அதை நடத்தட்டும். சோ நீங்க தான் தூண்டி விட்டுருக்கீங்க சந்திரபாபு நாயுடையும் பவன் கல்யாணம். என்னங்க தூண்டி விடுறது என்னங்க இருக்கு? லட்டுல நடந்த விஷயம் வந்துட்டு அவங்க கையங்களமா மாட்டிக்கிட்டாரு. சரிங்களா? அதோட விஷயம் என்னன்றது நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வரும். நீதிமன்றம் ஒரு பெரிய கொட்டு வச்சிருக்குல்ல. இப்போ நீதிமன்றம் ஒன்னும் கொட்டும் வைக்கல, நொட்டும் வைக்கல. நீதிமன்றம் சொல்லிங்கன்னா அவசரப்பட்டு அரசியல்ல வார்த்தை விடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு உங்களுக்கு எதுக்கு ஓப்பனா நீங்க வெளியிட்டீங்க? ஓப்பனா வெளியிட்டீங்கன்னு கேள்வி கேட்டாங்க தவிர ஓப்பனா வெளியிட்டது தவறுன்னு சொன்னாங்களா? அல்ல பொய் இருக்குன்னு சொன்னாங்களா? பொய் இருக்குன்னாங்களா? எம்எல்ஏ கூட்டத்துல தான் வெளியிட்டாரு. பொய் இருக்குன்னாங்களா? இந்த ஸ்டேட்மென்ட் வெளியிட்டதே என்டிஏ எம்எல்ஏ கூட்டத்துல. போட்ட குற்றச்சாட்டுகள் பொய் இருக்குன்ற விஷயத்தை எங்கயாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல இதோட ரூட் எங்க பிடிச்சாலும் நேரா மோடி அமித்ஷா கிட்ட நிக்குமான்ற ஒரு டவுட் இருக்கு. ஆமா சார், நீ கேட்டோம். இப்ப நிக்கிறதுன்னு உண்மையை வச்சுக்கோங்க. நான் திருப்பி நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. அந்த வைக்கிற குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா இல்லையான்றது மாதேஸ்வரர்களுக்கு அதுல அக்கறை கிடையாது. ஆனா நீதிமன்றம் தான் சொல்லணும். அதுக்குள்ள ஏன் மாதேஸ்வரர்கள் அப்புறம் வந்து கேள்வி எழுப்புறீங்க? நீதிமன்றம் இப்ப ஒரு குற்றம் வச்சிருக்குங்க. நீங்க ஏன் அவசரப்பட்டீங்க? சந்திரபாபு நாயுடு கண்டிச்சிருக்காங்க. மக்கள் கிட்டயும் எடுத்துட்டு போனீங்க. சந்திரபாபு நாயுடு கண்டிக்கணும் இல்ல, நேரா மோடி அமித்ஷாவை கண்டிச்சிருக்கணும் போல, பிஜேபி கண்டிச்சிருக்கணும். சரி, நீங்க அது எப்படி வேணா மாதேஸ்வரர்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? கடைசியில நான் சொல்ற ஒரே விஷயம் இதுதான். இந்து மக்களோட எய்தவன் யாருன்னா அங்கதான் இருக்காங்க போல. இது 50 தான். மாதேஸ்வரர்கள் you can include whatever you want to. சரிங்களா? நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. நான் என்னோட சரண் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்து கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்து மக்கள் கிட்ட தான் இருக்கணும்ன்ற விஷயம் கரெக்டான விஷயம். அரசாங்கம் சிறப்பா நடத்துது. சரி, அப்படின்றத மாதேஸ்வரர்களோட அரசாங்கம் சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க. தாராளமா உங்களோட ஒபினியன் அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல கோயில்கள் சிறப்பா தான நடக்குது. கிடையாதுன்ற குற்றச்சாட்டு தான் நான் வைக்கிறேன். நடந்துட்டு இருக்கு. நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மாதேஸ்வர் நீங்க தாராளமா நீங்க சொல்லிக்கோங்க.
பழனி கோவில்ல கொடுத்த மாடுகளை இவங்க எங்க போய் வித்தாங்கன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். முருகன் சிறப்பா மாநாடே நடத்துறாங்க. நடத்திருக்காங்க சார். சிறப்பா நடத்துறாங்க. முருகன் மாநாடே நடத்திருக்காங்க சார் இந்த பிரதர், அரசாங்கம். திராவிட அதான் மாடல் பிரதர், அரசாங்கம் நாங்க முருகன் பிரதர், மாநாடு நாங்க நடத்திருக்காங்க. வந்து என்ன சொல்றேன், முருகன்ஜி, எங்களோட தலைவர் முருகன்ஜி அவர்கள் வெற்றிவேல் யாத்திரை நடந்த பிறகு ஐயோ இந்து மக்கள் வாக்கு போயிருமோ அப்படின்னு நீங்க கையேந்தி நிற்கிறதா எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து வெற்றிவேல் யாத்திரைன்ற விஷயத்த எங்களோட முன்னாள் தலைவர் இருக்கிற அமைச்சர் முருகன்ஜி அவர்கள் நடத்தலன்னா நீங்க ஏன் வேலை பிடிச்சிருப்பீங்க? சரி. நீங்க கந்த சஷ்டி கவசத்தை அவமானப்படுத்துறவங்களை தூக்கி பிடிச்சவங்க தானே நீங்க. அப்புறம் என்ன, ஓட்டு போயிருக்கா நீங்க கையை பிடிப்பீங்க, காலை பிடிப்பீங்க, வேலையும் பிடிப்பீங்க, அது எங்களுக்கு தெரியும். எது உண்மைன்றதை மக்கள் மக்கள் பார்க்கட்டும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரமேஷ். நன்றி பிரதர்.